வணக்கம் நண்பர்களே. 16/10/2022 டிஎன்டெட் பேப்பர் 1ல் கேட்ட கொஷின் பேப்பரில் இருந்த மேத்ஸுக்கான ஆன்சர் கீ 91வது கேள்வி பாருங்கள். எண் சக்கரத்தில் எக்ஸின் மதிப்பு என்ன? அதாவது 2 சர்க்கிள் கொடுத்துட்டாங்க. அதில் ஒரு எக்ஸ் அப்படின்ற அன்னோன் வேல்யூ கொடுத்துட்டு அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இந்த சர்க்கிளில் தான் கொஷின் கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள். இங்கே 1 க்யூப் பண்ணோம் அப்படின்னா 1, அதை இங்கே ஆப்போசிட்டில் எழுதிட்டாங்க. 3 க்யூப் பண்ணோன்னா 27 இதோ இருக்குது. 5 க்யூப் பண்ணோம் அப்படின்னா 125. அப்போ அதே மாதிரி 7 க்யூப் பண்ணோம் அப்படின்னா 343 இதோ இருக்குது பாருங்கள். சரிங்களா? இந்த சர்க்கிள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதே நம்பர்ஸுக்கு ஸ்கொயர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அங்கே எதுவும் கொஷின் மார்க் இல்லை எக்ஸோட வேல்யூ இல்லைன்றதால பிரச்சனை இல்லை. இங்கே மட்டும் கொடுத்துருக்கிறதால நான் இதில் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ ஆன்சர் 343. அடுத்ததாக 92 45713997 என்ற எண்ணில் உள்ள ஒன்றின் இடமதிப்பின் 10 அடுக்கு. அதாவது இங்கே 1 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 45713997 கொடுத்துருக்காங்க. 1 எங்கே இருக்குன்னா 1 10 100 1000 10000 எந்த இடத்துல இருக்குன்னா 10000. அதாவது என்னென்னா அதுக்கப்புறம் இருக்கிற நம்பர்ஸுக்கு பதில் 0 போட்டுக்கணும். வேறு எதுவும் கிடையாது. அந்த நம்பர் அப்படியே எழுதிட்டு அதுக்கப்புறம் 0ன்னு போட்டுக்கணும் இருக்கிற எல்லா நம்பருக்கும். அவங்க 10 அடுக்காக கேட்டிருக்காங்க. 10 அடுக்கு அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, எத்தனை 0 இருக்கோ அத்தனை. 1 2 3 4 10 அடுக்கு 4 இருக்கிறதால ஆன்சர் 10^4 இதோ இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். அவங்க அதை தான் வார்த்தையை சும்மா நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக 10 அடுக்கு அது இதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? அடுத்ததாக 93. ஒரு கனச்சதுரத்தில் டேஷ் முகங்கள் டேஷ் விளிம்புகள் டேஷ் உச்சிகள் உள்ளன. ஆக்சுவலாக அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஆய்லர் சூத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை பற்றி உங்களுக்கு ஒரு தனி வீடியோவே போகிறேன். ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது மாதிரி இருக்கும். நான் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 4-5 ஷேப் கொடுத்துருக்காங்க. கனச்சதுரம், கனச்சவகம், முக்கோண இரு பிரமிடு அப்படின்னு ஒரு 5 ஷேப் கொடுத்துருக்காங்க. அது 5த்துக்குமே இந்த 3 கேள்விக்கான ஆன்சர் என்னது? முகங்கள்னால் இங்கிலீஷில் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விளிம்புகள் அப்படிங்கிறத எட்ஜஸ் அப்படின்வாங்க. உச்சிகள் அப்படிங்கிறத வெர்டிசஸ் வி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆய்லர் சூத்திரம் அப்படின்னு ஒன்று புக்கில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 8th புக்கில் வரக்கூடியது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா F + V - E = 2. இதுதான் என்னென்னு சொல்லுவோம்னா ஆய்லர் சூத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இப்போ டைரெக்டாக இதுக்கு ஆன்சரை சொல்லி அப்படியே முடிச்சிடலாம். இத்தனை முகம் இருக்குது, இத்தனை விளிம்பு இருக்குது, இத்தனை உச்சி இருக்குன்ட்டுன்னு. ஆனால் இந்த ஃபார்முலாவையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர்லேருந்து பண்ணுறதுக்கு கூட சில நேரம் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு எஃப்ஐ கொடுத்துருக்காங்க ஃபேஸஸ், அப்புறம் ஈயை கொடுத்துருக்காங்க எட்ஜஸ், அதுக்கப்புறம் தான் வி வெர்டிசஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ எஃப்ஐயும் வியும் ஆட் பண்ணி ஈயை மைனஸ் பண்ணால் 2 கிடைக்கணும். இப்போ பாருங்கள் 6 8 ஆட் பண்ணி 4 மைனஸ் பண்ணால் 2 கிடைக்காது. 6 8 ஆட் பண்ணால் 14, 2 12 போயிடுச்சுன்னா 2, 6 4 10, 10 8 போயிடுச்சுன்னா 2, 6 12 18 8 போயிடுச்சுன்னா 10. இந்த 2 ஆன்சர் கிடையாதுன்னு முடிவு பண்ணிடலாம். ஸோ அதுக்காக இது நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். அடுத்ததாக இதுக்கு ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா ஒரு கனச்சதுரத்தில் ஒன்றும் இல்லை 6 முகங்கள் இருக்கும். அந்த க்யூப் ஷேப் தெரியும் இல்லையா? கனச்சதுரத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 6 முகங்கள் இருக்கும். விளிம்புகள் எட்ஜஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த முனைகளை சொல்லுவாங்க. சரிங்களா? அதை எட்ஜஸ் அந்த கோடு அந்த மாதிரி நான் அதை பற்றி விளக்கமாக சொல்லும்போது நம்ம ஒவ்வொன்றுத்துக்குமே அந்த டயக்ராம் வச்சே நான் சொல்கிறேன் ஸ்கூல் புக்கில் இருந்து. சரிங்களா? ஸோ ஒரு கனச்சதுரத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 12 விளிம்புகள் இருக்கும் அந்த எட்ஜஸ். உச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 8 உச்சிகள் இருக்கும். அதில் அந்த வெர்டிசஸ் அப்படிங்கிறது 8 இருக்கும். ஸோ ஆன்சர் பி 6 12 8. இதை எப்படியே டைரெக்டாக சொல்லி முடிச்சிருக்கலாம். ஆனால் இந்த ஷேப்புக்கு நீங்கள் மனப்பாடம் கூட பண்ணுருவீங்க. ஒன்று. இன்னொன்று, இப்போ இங்கே முகங்கள் விளிம்புகள் உச்சிகள்னு கேட்கவே 6 12 18. இதே கொஸ்டினை மாற்றி கேட்டாங்கன்னா முகங்கள் உச்சிகள் விளிம்புகள் அப்படி கேட்டாங்கன்னா அதனால் இந்த ஃபார்முலா இருந்தால் தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். F + V - E = 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்ததாக 94. க்யூத் ரூட் ஆஃப் ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க இன்ட்டு √x = 3100ன்னு கொடுத்துருக்காங்க. இது மெத்தடாக போடும்போது ரொம்பவே ஒரு பெரிய கொஷின். ரீசன் என்ன அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா க்யூத் ரூட் கண்டுபிடிக்கணும். நீங்கள் க்யூத் ரூட் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 124ன்னு வரும். அதுவும் 2 2 செய்யணும் ஒரு 6 முறை. அதுக்கப்புறமா 31ஆம் வாய்ப்பாட்டில் செய்யணும். அதுதான் கொடுமை. 31ஆம் வாய்ப்பாட்டில் செய்யணும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்களேன். அவ்வளோ பெரிய வாய்ப்பாட்டில் நம்ம யோசிப்போமான்னு தெரியாது 3 வாட்டி. அப்போ இதுக்கு என்ன பெட்டரான வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர்லேருந்து பண்ணுறது. எப்படி அப்படின்னா இங்கே √xன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? இப்போ சப்போஸ் இதுக்கு ஏதோ ஒரு க்யூத் ரூட் எடுத்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது இங்கே 3100 சம்திங் வரப்போகிற ஆன்சர் √xோட வேல்யூ. அப்போ எக்ஸ் வேணும்னா கண்டிப்பாக என்னவாகும்? இந்த ரூட் அங்கே போகும்போது ஸ்கொயராக போகும். ஸோ எக்ஸோட வேல்யூ ஒரு ஸ்கொயர் நம்பராக தான் இருக்கும்.
நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? மெத்தடாக போகிறத விட இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி. எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் வேல்யூவாக இருக்கும். அப்போ ஆன்சரில் பாருங்கள், 310ங்கிறது ஸ்கொயர் நம்பர் கிடையாது, 480ங்கிறது ஸ்கொயர் நம்பர் கிடையாது. அப்போ மீதி இருக்கிற 100 இல்லை 625 தான் எக்ஸோட வேல்யூவாக வரப்போகுது அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி முடிவு பண்ண தெரிஞ்சதுன்னா எது எது வராதுன்றதை நம்மளால் ஒமிட் பண்ணுற முடியும் பாருங்கள். ஆச்சா? சப்போஸ் நான் இப்படி எடுத்துக்கிறேன், 100ன்னு எடுத்து 625 நமக்கு 100 கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா? 100 அப்படிங்கிறது ஆன்சராக இருக்குன்னா எக்ஸோட வேல்யூ 100னா ஏற்கனவே என்ன இருந்திருக்கும் அப்படின்னா √x இருந்திருக்கும். அப்போ √xக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கும் அப்படின்னா 10ன்னு கிடச்சிருக்கும். கரெக்டாக? அப்போது இங்கே பாருங்களேன், இங்கே 3100, இங்கே ஆன்சர் 10 கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு இது எதால் டிவைட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா 31 இல்லையா? கரெக்டாக 31 310ஆல் டிவைட் பண்ணியிருக்கணும். நான் சொல்கிறது புரியுதா? இதனால் டிவைட் பண்ணும்போது தான் நமக்கு எத்தனை டைம் கிடச்சிருக்கும் அப்படின்னா 10 டைம்னு கிடச்சிருக்கும். அப்போது நீங்கள் இப்படி யோசிங்க, இதோட ஆன்சர் 310ன்னு வருமானு யோசிங்க. க்யூத் ரூட் புரியுதுங்களா? இதுக்கு க்யூத் ரூட் எடுத்து தான் இந்த பக்கம் டிவைடில் கொண்டு வரணும். அவங்க சொல்லியிருக்கிற நம்பருக்கு க்யூத் ரூட் எடுத்தால் 310 வருமானு யோசிங்களேன். வாய்ப்பு கிடையாது. ஏன் 310 வரணும் க்யூத் ரூட்டில் அப்படின்னா நமக்கு இங்கே முடிகிறப்ப இந்த 4ன்னு இருந்திருக்கு இல்லையா? 4ன்னு இருந்திருக்கு, இங்கே 0ன்னு இருந்துச்சு தான் நமக்கு என்னென்னு வந்திருக்கும் ஆன்சர் அப்படின்னா 310ன்னு வந்திருக்கும். அப்போ கண்டிப்பாக எதுவும் வராதுன்னா இந்த 100ம் வராது. ஸோ நிச்சயமாக எது தான் ஆன்சராக இருக்கும் அப்படின்னா 625 தான் ஆன்சராக இருக்கும். இதையும் கூட இதே மாதிரி யோசிக்கலாம். 625ன்னு ஆன்சர் வரணும்னா இங்கே என்ன இருந்திருக்கணும்? 25ன்னு இருந்திருக்கணும். நம்ம கரெக்டாக √xக்கு ஆன்சர் 25 வரணும்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஏதோ ஒரு வேல்யூ போட்டிருப்போம். அப்போ 25 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இது எது வராது அப்படின்னு கெஸ் பண்ணுறதுக்கான வழி. உங்களுக்கு நான் இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இதுக்கு க்யூத் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 124ன்னு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? 124. அதை ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் அனுப்புகிறோம் அப்படின்னா 3100/124ன்னு வரும். சரிங்களா? இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இது எத்தனை முறை வரும் அப்படின்னா 25 முறை. நீங்கள் 2ஆம் வாய்ப்பாடு 4ஆம் வாய்ப்பாடு அப்படின்ற மாதிரி கேன்சல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு 25 முறை வரும். அப்போது √x = 25. அப்போ x = என்ன கிடச்சிருக்குன்னா 625ன்னு கிடைக்கும். இது ஒரு வழி. இது பார்க்கறதுக்கு ஈஸியாக இருந்தாலும் நீங்கள் இந்த 124 வர வைக்கிறதுக்கு ஒரு பெரும்பாடு பண்ணும். அதோட நான் முன்னாடி சொன்ன மாதிரி யோசிச்சிங்கன்னா அதிலே கூட பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் நம்பராக வரணுன்ற ஐடியா தெரிஞ்சாலே 2 ஆன்சரை நம்மளால் ஒமிட் பண்ணுற முடியுது பாருங்கள். சரிங்களா? ஓகே, அடுத்ததாக 95 பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் எது தகா பின்னம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. தகா பின்னம்னா தெரியும் இல்லையா? கீழே சின்ன நம்பர் இருக்கணும், மேலே பெரிய நம்பர் இருக்கணும். உதாரணத்துக்கு 10/3, கீழே சின்ன நம்பர் மேலே பெரிய நம்பர்னு இருக்கிறது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா தகா பின்னம்னு சொல்லுவோம். அப்படியே மாறி இருக்குது, கீழே பெரிய நம்பர் மேலே சின்ன நம்பர் இருக்குன்னா அது என்னன்னு சொல்லுவோம்னா தகு பின்னம். இன்னொரு பின்னம் இருக்குது, கலப்பு பின்னம். இது முக்கியமானது. கலப்பு பின்னம்னா ஒரு முழு நம்பர் இருக்கும், பக்கத்தில் ஒரு தகு பின்னம் இருக்கும். ஏன்னா அது தனியாக ஒரு கொஷினாக கேட்டிருக்காங்க ஸ்கூல் புக்கில். கலப்பு பின்னம் அப்படிங்கிறது ஒரு முழு எண்ணும் ஒரு தகு பின்னமும் சேர்ந்தது கலப்பு பின்னம். சரியா? இங்கே வருவோம். இங்கே அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இது தகா பின்னம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ தகா பின்னம் இல்லைன்னா தகு பின்னமாக இருக்கணும். இங்கே பாருங்கள், 10/7 மேலே பெரிய நம்பர் கீழே சின்ன நம்பர் தகா பின்னம். 11/9 இதுவும் தகா பின்னம் தான். கரெக்டாக? அடுத்ததாக 2/3. 2/3ங்கிறது தகா பின்னம் கிடையாது பாருங்கள், தகு பின்னம். 17/11 தகா பின்னம். அப்போ நம்மளோட ஆன்சர் 2/3. சரியா? அடுத்ததாக 96. இது ஒரு பெரிய கணக்கு பாருங்கள், சுருக்குகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2-3 ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. ஆனால் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி தான், ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு ப்ராக்கெட்டாக வருவோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போது கீழே இருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் 3 2 6, மேலே கிராஸ் மல்டிப்ளை 4 2 8, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ங்கிறதால 3 9, 8 9 ஆட் பண்ண அப்படின்னா 17. அடுத்தது இங்கே பாருங்கள், வகுத்தில் இருக்குது. வகுத்தில் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை பெருக்கலாக மாற்றணும். அப்போ -5/3 பெருக்கல் 30/12 தலைகீழாக மாற்றணும். வகுத்தில் பெருக்கலாக மாற்றிட்டு அடுத்து வரதை தலைகீழாக 12/30. ஓரஞ்சு 5, ஆரஞ்சு 30, ஓரார் 6, ஈரார் 12. அப்போ மீதி என்ன இருக்கும்? -2/3. இங்கே நேரடியாக பெருக்கல் 1 2 2 4, மைனஸ் இருக்கிறதால -1/32 6. அப்போது 6 3 6 எல்சிஎம் எடுத்தோன்னா 6 தான். ஸோ 6ன்னு இருக்கிறதால மேலே 17, 3 2ஆல் பெருக்குனா 6. அப்போ மேலே 2 4, கீழே 6ன்னு இருக்கிறதால மேலே அந்த 1 அப்படியே வந்துடும். 17 4 போயிடுச்சுன்னா 13, 13 1 போயிடுச்சுன்னா 12/6, ஓரார் 6, ஈரார் 12. ஸோ ஆன்சர் 2 எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி 2. சரியா? அடுத்தது 97.
எக்ஸின் மதிப்பை காண்க. நம்ம முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு நேர்கோடாக இருக்குன்னா அதுக்கு மேலே வரக்கூடிய கோணங்கள் எல்லாம் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா 180 டிகிரி கிடைக்கும். அப்படின்னா பாருங்கள் 2x 3x ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 5x +23 -48 அப்படின்னா -25. சரியா, நான் பெரிய நம்பருக்குரிய மைனஸுங்கிறதால -25 இங்கே வந்தால் +25. 180 25 ஆட் பண்ணோன்னா 205. 5x = 205. பெருக்கல் இருக்கிற 5 இங்கே வந்தால் வகுத்தல் 4 5 5 4 5 20 1 5 5 41. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 41. அடுத்தது 98. இங்கே பாருங்கள், கீழ்கண்ட படத்தில் ஏபி பிசி சிடி ஏடி எல்லாமே 2 அலகுகள். இது 2 அலகு, இது 2 அலகு, எல்லா பக்கமும் 2 அலகு. அப்போ இது என்ன வடிவம்? இது ஒரு சதுர வடிவம். அடுத்ததாக ஏக்யூ = QB, அந்த மாதிரி ஒரு சைடும். அப்போ இதெல்லாம் ஈக்குவல்னு சொல்கிறாங்க, பாதி பாதி. அப்போ அப்படின்னா இது 1 இது 1. அவங்க கேட்டிருக்கிறது ஷேடட் ரீஜனுடைய ஏரியா, நேரிடப்பட்ட பகுதியின் பரப்பு. அப்போ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பெரிய வடிவம் சதுரம் இருக்குது இல்லையா, சதுரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா தெரியணும். சதுரத்தின் பரப்பளவு A², 2 ஸ்கொயர் பண்ணால் 4. அடுத்தது பாருங்கள், இது ஒரு கால்வட்டம், இது ஒரு கால்வட்டம், இது ஒரு கால்வட்டம், இது ஒரு கால்வட்டம், மொத்தம் 4 கால்வட்டம். ஒரே வாரம் இருக்கிற 4 கால்வட்டங்கள் சேர்ந்ததுன்னா அது என்னவாயிடும்னா ஒரு முழு வட்டம் ஆகிடும். வட்டத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா πr². இந்த ஆரம் தான் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1. எப்படின்னா இது ரெண்டுமே ஈக்குவல்னும் போது 2ல் பாதி 1 1. அப்போ r², 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். அப்போ 1 × π தான். ஸோ மொத்த பரப்பிலிருந்து இந்த 4 கால்வட்டத்தை மைனஸ் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. மொத்த பரப்பு 4 கால்வட்டத்துக்கு π. ஸோ ஆன்சர் 4 - π, ஆப்ஷன் ஏ. புரியுதா? 4 - π. இந்த ஷேடட் ரீஜனை வச்சு கண்டிப்பாக ஒரு கொஷின் பேப்பர்லேயும் ஒரு கொஷின் கேட்குறாங்க பாருங்கள். அடுத்ததான் 3 பகா எண்களின் கூடுதல் 80, 3இல் இரு எண்களின் வித்தியாசம் 4 எனில் அந்த எண்களை காண்க. இப்போ முதல்ல பாருங்கள், ஆப்ஷன்லேருந்து பண்ணோன்னா ஈஸி. 3 பகா எண்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ 3மே என்னவாக இருக்கணும்னா பகா எண்ணாக இருக்கணும். 3 37 41 3மே பகா எண் தான். ஆனால் கூட்டினா என்ன வரணும்னு சொல்லியிருக்காங்க? 80. 3 37 40 40 41 81. இது ஆன்சர் கிடையாது. இதில் பாருங்கள் 38 40மே பகா எண் கிடையாது. அப்போ இதுவும் இல்லை. ஏ கிடையாது, பி கிடையாது, சி. இது 3 பகா எண் தான். கூட்டினா 80 வருது. அடுத்தது 38 40ம் பகா எண் கிடையாது. அப்போ ஏபிடி 3 ஆன்சர் கிடையாது. இதுதான் ஆன்சர். கூட்டினாலும் 80 வருது. 2 நம்பருக்கு இடையில வித்தியாசம் 4 நாங்கள் இல்லையா, 37 41க்கு வித்தியாசம் 4. அதுவும் சரியாக வருது பாருங்கள். சரியா? ஸோ ஆப்ஷன் சி. 100வது கேள்வி, படத்தில் எக்ஸின் மதிப்பு. இது ஒன்றில் ரொம்ப சிம்பிள் தான். இங்கே பாருங்கள், 4 ஸ்கொயர் பண்ணால் 16 + 1 17. 5 ஸ்கொயர் 25 + 1 26. அப்போ 6 ஸ்கொயர் பண்ணால் 36 + 1. அப்போ எக்ஸுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 37. சரிங்களா? 101. பின்வரும் வடிவத்தின் பரப்பு காண்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் ஒரு சதுரம் இருக்குது, சுற்றி 4 கால்வட்ட வடிவங்கள் இருக்குது. சரியா? அப்போ முதல்ல இந்த சதுரத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாம். சதுரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா இப்போ தான் சொன்னோம், A². அப்போ 7 ஸ்கொயர் பண்ணால் 49. 4 கால்வட்டம் இருக்குது. 4 கால்வட்டம் சேர்ந்தது ஒரு முழு வட்டம், πr². பையுடைய வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரம் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குன்னா 7. அப்போ 7 × 7 7 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 22 7 பெருக்கணுன்னா 154. அப்போ கூட்டணும் அப்படின்னா 203 203. இங்கே ஆப்ஷனில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆன்சர் 20.3ன்னு வச்சுருக்காங்க. அதே 203 தான், நடுவில் ஒரு பாயிண்ட் வச்சுருக்காங்க நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ கவனமாக போடணும். ஸோ ஆன்சர் 203 cm². ஏன்னா அவங்க யூனிட் எல்லாம் கொடுக்கும்போது சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் அவங்க இன்னொரு மிஸ்டேக் என்ன வச்சுருக்காங்கன்னா, இங்கே பாருங்கள், இது சென்டிமீட்டர்², அதே 203 இது மீட்டர்². அவங்க கொடுத்துருக்கிற யூனிட் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கிறதால ஆன்சரும் சென்டிமீட்டர்² தான் வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. சரியா? அடுத்து 102 பாருங்கள். ஒரு பின்னமானது தொகுதியிலும் பகுதியிலும் ஒன்றை கூட்டும் போது 4 கிடைக்கிறது. தொகுதியிலும் பகுதியிலும் ஒன்றை கழிக்கும் போது 7 கிடைக்கிறது. x/y காண்க. இப்போ இது ஒரு முழு பின்னமாக வரது மாதிரி இருக்குது, அதாவது கேன்சல் பண்ணாமல் வர ஆன்சர் அப்படியே இருக்குது அப்படின்னா நம்ம ஆப்ஷன்லேருந்தே பண்ண முடியும். ஆனால் இதில் கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கிறதால நம்மளால் ஆப்ஷன்லேருந்து பண்ண முடியாது. இப்போ அவங்க சொல்லியிருக்க கொஷின் பாருங்கள், ஒரு பின்னத்தோட பகுதியிலையும் தொகுதியிலையும் 1 ஆட் பண்ணும்போது, உதாரணத்துக்கு பின்னம் வந்து x/yன்னு இருக்குன்னா தொகுதியில் 1 x+1/y+1 இப்படி மேலேயும் கீழே 1 ஆட் பண்ணும்போது விடை 4 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த y+1 இங்கே கொண்டு போனோம் அப்படின்னா x+1 = 4ஆல் பெருக்கணும் இல்லையா? அப்போ 4y + 4. இந்த +1 இங்கே கொண்டு வரோம்னா -1. அப்போ x = என்ன கிடைக்கும்னா 4y +1 இங்கே வந்தால் -1, 4ல் 1 போயிடுச்சுன்னா 3. அப்போ x = 4y + 3. இது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, பகுதியிலையும் தொகுதியிலையும் 1 கழிக்கிறாங்க. அப்போ x - 1/y - 1. அப்போ என்ன கிடைக்குது ஆன்சர்னா 7.
இதே மாதிரி இங்கே கொண்டு வந்தோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 7y மைனஸ் 7 1 7. ஏற்கனவே நம்ம எக்ஸுக்கு இது வேல்யூ வச்சுருக்கோம் பாருங்கள். என்ன வேல்யூ? 4y ப்ளஸ் 3ன்னு வச்சுருக்கோம். கரெக்டாக? இது இல்லாமல் என்ன இருக்குன்னா -1. இந்த -1 இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா +1. அப்போ 7y -7 + 1ன்னா -6. y மட்டும் தனியாக வச்சுக்கிறோம். 4y ப்ளஸ் 7y இங்கே வந்தால் -7y -6 ப்ளஸ் 3 இங்கே வந்தால் -3. 4ல் 7 போயிடுச்சுன்னா அப்போ -3y ஈக்குவல் டு -9. பாருங்கள், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். 1 3 3 3 9. அப்போ ஒய்க்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 3. ஒய்யோட வேல்யூ 3 கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்க்கு 3னா பாருங்கள், 4 3 12, 12 3 15. ஸோ எக்ஸுக்கு 15, ஒய்க்கு 3. பின்னம் அப்படிங்கிறதால 15 எக்ஸோட வேல்யூ பை ஒய்யோடைய வேல்யூ 3. 1 3 3 I 3 15. ஸோ ஆன்சர் 5. இதை கொஞ்சம் சுற்றி போகிறது மாதிரி தான் இருக்கும். நம்ம இவ்வளோ பெரிய சம்ம இது வரைக்கும் பார்த்ததில்ல. எல்லாமே சின்ன சின்னதாக ஷார்ட்டில் சொல்கிறோம். ஆனால் அதுக்கு வேறு வழி இல்லை. இந்த மெத்தடில் போட்டிங்கன்னா தான் ஆன்சர் சொல்ல முடியும். சரிங்களா? இது 102. அடுத்து 103 பாருங்கள். 103ல் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆக்சுவலாக கொஷின் தப்பாக இருக்குது. அதனால் அவங்க ஆன்சரில் கொடுக்கும்போது ஸ்டார் போட்டு கொடுத்துட்டாங்க. எந்த ஆன்சரும் கிடையாது, எது போட்டிருந்தாலும் ரைட் அப்படின்ற மாதிரி. என்ன தப்பு அப்படின்னா, இந்த லாஸ்ட்டாக க்யூத் ரூட்டில் வரும்போது 0.009ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 9க்கு க்யூத் ரூட் எடுக்க முடியாதுன்றதால இந்த இடத்துல நம்ம செய்ய முடியாது. அதனால் இதுக்கு அவங்க ஸ்டார் போட்டு கொடுத்துட்டாங்க. மீதி எல்லாம் பண்ண முடியும். இந்த ஐடியா நமக்கு வேறு கொஷின்ஸுக்கு தேவைப்படுன்றதால ஆன்சர் போட முடியாது அப்படின்னாலும் நான் ஐடியாஸ் மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், மேலே 1.44 by 4.41. எதுக்காகனா, இப்போ டாட் வச்சு மேலேயும் 2 நம்பர் கீழேயும் 2 நம்பர் இருக்குது அப்படின்னா, மேலேயும் கீழேயும் நம்பர் ஆஃப் டிஜிட் சேமாக இருக்குது, 2 டிஜிட் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த டாட்டை எடுத்துகிட்டே எழுதலாம். எப்படி? 144 by 441. டாட் மேலேயும் 2 டிஜிட் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே 2 டிஜிட். இப்போ ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 144 ரூட் எடுத்தால் 12, 441க்கு எடுத்தால் 21ன்னு எழுதலாம். இங்கேயும் அதே மாதிரி பாருங்கள், 16.9 by 1.6. இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட், இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட்னா நீங்கள் அது டைரெக்டாகவே 169 by 16ன்னு பாயிண்ட் எடுத்துகிட்டு எழுதலாம். அப்போ இதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா 13/4ன்னு வரும். அடுத்தடுத்த ப்ராசஸ் நம்ம சிம்ப்ளை பண்ணுறதெல்லாம் பண்ணலாம். ஆனால் இங்கே க்யூத் ரூட்டில் வரும்போது 0.009 எடுக்க முடியாதுன்றதால நம்ம இது ஆன்சரும் போட முடியாது. இந்த லாஜிக்கை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு கொஷின்ஸில் தேவைப்படும். சரியா? அடுத்ததாக ஃபிபோனசி எண் தொடரில் 12வது உறுப்பின் வர்க்க மூலம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபிபோனசி எண் தொடர் ரொம்ப முக்கியமான எண் தொடர் வரிசை. இது 6th தொடங்கியே இது 2-3 கிளாஸஸில் கொடுத்துருக்காங்க. ஃபிபோனசி எண் தொடர் அப்படிங்கிறது என்னென்னா, முதல் 2 நம்பர் 1 1ன்னு வரும். அதுக்கப்புறம் வரக்கூடிய நம்பர்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 நம்பர் டிஃபால்ட்டாக 1 1. அதுக்கப்புறம் வரதெல்லாம் இந்த 1 1 ஆட் பண்ணால் 2, 1 2 ஆட் பண்ணால் 3, 2 3 5, 3 5 8, 5 8 13, 8 13 21. புரியுதுங்களா எப்படி வருதுன்னு சொல்லிட்டு? ஸோ ஒவ்வொரு நம்பருமே அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 நம்பரை ஆட் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய நம்பர். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இது 2த்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 34. இது 2த்தையும் 21 34 ஆட் பண்ணோம் அப்படின்னா 55. இது 2த்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 89. அவங்க கேட்டிருக்கிறது 12வது நம்பருடைய வர்க்க மூலம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கரெக்டாக? 89. இது 2த்தையும் ஆட் பண்ணோம் 55 189 அப்படின்னா 144. 12 நம்பர் வந்துச்சான்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஆமாம், 12வது நம்பர். 12வது நம்பர் என்னென்னு கேட்கல, அதனுடைய வர்க்க மூலம் என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா ரூட் எடுக்கணும். 144க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 12. ஸோ ஆன்சர் 12. சரிங்களா? ஃபிபோனசி எண் தொடர் வரிசையை வச்சு கட்டாயம் எல்லா எக்ஸாம்லையுமே ஒரு கேள்வி கேட்குறாங்க பாருங்கள். அதுதான் 105. சிம்ப்ளிஃபை, சுருக்குக. இங்கேயும் அதே மாதிரி தான் அந்த ப்ராக்கெட்டு ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபஸ்ட்டில் பெருக்கல் இருக்கிறதெல்லாம் அப்படியே கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 11 11 11 33, 3 3 3 6, 2 4 2 8. அப்போ கேன்சல் ஆகிடுச்சுன்னா மேலே வெறும் 1 இருக்குது இல்லையா, மைனஸ் இருக்கிறதால -1 பை கீழே 4. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வகுத்தில் இருக்குது, வகுத்தில் பெருக்கலாக மாற்றுறோன்னா அதுக்கப்புறம் இருக்கிறத தலைகீழாக எழுதணும். அப்போ 9/20 20/9ன்னு எழுதலாம். 1 5 5 4 5 20, 1 3 3 3 9. கரெக்டாக? அப்புறம் என்ன இருக்குது? 1/3 ப்ளஸ் 4/3. அப்போ 1ஐயும் 4ஐயும் கூட்டணும் அப்படின்னா 5. ஸோ ப்ளஸ் 5/3 இதாச்சா? இங்கே வந்தீங்கன்னா பாருங்கள் 7 7 கேன்சல் ஆகிடும். அப்போ 7 7 கேன்சல் ஆகிடுச்சுன்னா மைனஸ் இருக்குது, வெளில ஒரு மைனஸ். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 1 4/5. ஸோ கீழே 4 3 5ன்னு இருக்குது. எல்சிஎம் எடுத்தோன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 60. கரெக்டாக? அப்போ மேலே 4 15ஆல் பெருக்குனா 60. ஸோ மேலே -15 ப்ளஸ்
3 20ஆல் பெருக்குனா 60. ஸோ 5 × 20 100 ப்ளஸ் 5 12ஆல் பெருக்குனா 60. அப்போ 4 12 48. 100 48 ஆட் பண்ணால் 148. 15 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 133/60ங்கிறது தான் இந்த கொஷினுடைய சரியான விடை. 133/160 எங்கே இருக்குது? 133/60 தோ ஆப்ஷன் சி. சரிங்களா? அடுத்ததா 106. 20 மாணவர்கள் கணித தேர்வில் 20 மதிப்பெண்களுக்கு பெற்ற மதிப்பெண்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. 15 என்ற மதிப்பெண்ணின் நிகழ்வெண் யாது? நிகழ்வெண் இங்கிலீஷில் ஃப்ரீக்வன்சின்னு வாங்க. ஒன்றும் இல்லை, 15ன்ற நம்பர் அவங்க கொடுத்துருக்குற இந்த டேட்டாவில் எத்தனை வாட்டி வருது அப்படிங்கிறது தான். 1 2 3 4 முறை வருது. ஸோ ஆன்சர் 4. நம்ம என்னென்னா இந்த நிகழ்வெண் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தோன்னே ஏதோ புதுசாக இருக்குது அப்படின்னு நினச்சிரும். நிகழ்வெண் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த ஃப்ரீக்வன்சி தான். அந்த சொல்லியிருக்கிற நம்பர் எத்தனை வாட்டி வருது, இல்லை அவங்க சொல்லியிருக்கிற ரேஞ்சுக்குள்ளாடி எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் நிகழ்வெண்றது. நம்ம இந்த நேர்கோட்டு குறிகள் மூலமாக குறிப்போம். உதாரணத்துக்கு இப்போ 4 முறை வந்திருக்குன்னா 1 2 3 4 கோடு போடுவோம். 5 முறை வருதுன்னா இது அடிக்கிற மாதிரி ஒரு கோடு. 6 7 8 9 வரைக்கும் போட்டு 10வது முறை வருதுன்னா இப்படி ஒரு கோடு. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நேர்கோட்டு குறி எப்படி குறிப்பீங்க அப்படின்னும் கொஷின் கேட்பாங்க. சரியா? அடுத்ததாக 107. ஒரு மாணவர் ஒரு எண்ணை 8/7ஆல் பெருக்குவதற்கு பதிலாக 8/7ஆல் வகுத்திட சரியான விடையை காட்டிலும் 45 குறைவாக பெற்றார் எனில் அந்த எண். இதை கவனிச்சுக்கோங்க. மெத்தடாக போட்டால் ரொம்ப பெருசுது. நான் உங்களுக்கு ஈஸியான ஒரு வழி சொல்கிறேன் பாருங்கள். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக போடலாம். 8/7ஆல் பெருக்கியிருக்கணும். எதில் பெருக்கியிருக்கணும்? 8/7ஆல். தெரியாமல் 8/7ஆல் வகுத்துட்டாங்க. இப்போ கூட சொன்னோம், வகுத்தல் அப்படிங்கிறத நம்ம என்னவா மாற்றிக்கலாம்னா பெருக்கலாக மாற்றிக்கலாம். ஆனால் அதுக்கு பதில் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நம்பரை தலைகீழாக எழுதணும். அப்போது 8/7 நான் என்ன எழுதிக்கிறேன்னா 7/8. இப்போ பாருங்கள், நான் அந்த எண் என்னன்னு தானே கேட்டிருக்காங்க. நமக்கு வரப்போகிற ஆன்சர் இங்கே கீழே என்ன நம்பர் இருக்குது? 7. இங்கே கீழே என்ன நம்பர் இருக்குது? 8. வரப்போகிற ஆன்சர் 7ஆலையும் 8ஆலையும் வகுபடக்கூடியதாக இருக்கணும். பாருங்கள், 112 7ஆலையும் வரும் 8ஆலையும் வரும். 56 7ஆலையும் வரும் 8ஆலையும் வரும். 45 ரெண்டுத்துலையும் வராது. 168 3 நம்பருமே 7ஆலையும் வரும் 8ஆலையும் வரும். சரியா? இப்போ 3மே இருக்கே சார். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா 8/7ஆலையும் 7/8ஆலையும் பெருக்கி பார்ப்போம். அந்த டிஃபரன்ஸ் 45 கம்மியாக வரணும். இப்போ ஒன்றும் இல்லை, 112 நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா முதல்ல இந்த 8/7ஆல் பெருக்கிறேன். பாருங்கள், 1 7 7 1 7 7 மீதி 4 6 7 42. 16 × 8 6 8 48 128ன்னு வருது. இதே 112 என்ன பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் இந்த 7/8ஆல் பெருக்கிறேன். ஏன் 7/8ஆல் பெருக்கிறேன்னு தெரியுதா? 8/7ஆல் வகுக்கணும்னு சொன்னாங்க. நம்ம அதை வகுத்தில் பெருக்கலாக மாற்றி தலைகீழாக மாற்றிக்கிட்டோம். 1 8 8. இங்கே பார்த்தீங்கன்னா 1 8 8 4 8 32 பெருக்கணும் அப்படின்னா 7 28 மீதி 2 98. டிஃப்ரென்ஸ் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 வருது. ஆனால் அவங்க டிஃப்ரென்ஸ் என்ன வரணும்னு சொன்னாங்கன்னா 45 வரணும்னு சொன்னாங்க. கரெக்டாக? அப்போ இது கிடையாது. 112 செய்யும் போதே 30 தான் டிஃப்ரென்ஸ் வருதுன்னா 56 இதே மாதிரி செஞ்சோன்னா 30 விட கம்மியாக தான் வரும். அப்போது எது தான் ஆன்சராக இருக்கும் அப்படின்னா 168 தான் ஆன்சராக இருக்கும். நீங்கள் வேணால் இதே மெத்தடை யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு 45 வரும். சரிங்களா? நம்ம மெத்தடாக போகிறத விட இது ஈஸியாக இருக்கும். சரியா? அடுத்ததாக சிம்ப்ளிஃபை. 9 1/4 - 3 5/6. மிக்சடு ஃப்ராக்ஷனாக இருக்கிறத முதல்ல நம்ம இம்ப்ராப்பர் தகாபினமாக மாற்றிக்கணும். எப்படி? 9 நாங்க 36 ஒரு 1 36 1 37/4 -3 18 5 23/6. இப்போ 4க்கு 6க்கும் மீசியமாக எடுத்தோம் அப்படின்னா 12. அப்போது 4 3 12 மேலே 3ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா 111 -6 2 12 மேலே 2ஆல் பெருக்கணும்னா 46. அப்போ 111 46 போயிடுச்சுன்னா 65/12. ஆன்சர் இப்படியே விடாமல் மறுபடியும் என்னவா மாற்றிருக்காங்கன்னா மிக்சடாக மாற்றிருக்காங்க. அப்போ I12 60 மீதி 5/12. தோ ஆப்ஷன் பி தான் நமக்கான சரியான விடை. சரியா? 109. ஒரே கோட்டில் அமையாத 10 புள்ளிகளை கொண்டு வரையப்படும் மூலை விட்டங்களின் எண்ணிக்கை. இது ஒரு முக்கியமான கேள்விமா. 2014 டெட்டப்போ கூட இதை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. மூலை விட்டங்களின் எண்ணிக்கைன்னு கேட்குறாங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு சின்ன ஃபார்முலா n × n-3/2. இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு புள்ளிகள் எண்ணிக்கையை கொடுத்துட்டு எத்தனை மூலை விட்டங்கள்னு கேட்குறாங்கன்னா n × n-3/2. புள்ளிகள்னு சொன்னாலும் இல்லை இத்தனை பக்கங்கள் இருக்கக்கூடியதுன்னு சொன்னாலும் எதை சொன்னாலும். அப்போ என்னோட வேல்யூ 10. அப்போ 10 × n-3. 10ல் 3 போயிடுச்சுன்னா 7/2. O 2 2 I2 10. அப்போ 5 7 பெருக்குனேன்னா I7 35 தான் இந்த கேள்வியோட சரியான விடை. சரியா? அந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. 110. 3/4 மற்றும் 1/3 வித்தியாசம்னா -3/4 - 1/3. எல்சிஎம் எடுத்தால் 12. பாருங்கள், 3 9 - 1 நாள் 4. 9ல் 4 போயிடுச்சுன்னா 5
பை 12. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். எல்லா விதமான கேள்வியுமே கலந்து தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டக்குன்னு ஒரே இதில் பார்த்த உடனே சொல்கிற மாதிரியான கேள்விகளும் இருக்குது, கொஞ்சம் ஸ்டெப்பாக போட்டு சொல்கிற மாதிரியான கேள்விகளும் இருக்குது. ஸோ எல்லா விதமாகவும் கலந்து தான் நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? அடுத்தது 111 பாருங்கள். ரூபாய் 600 ஏ மற்றும் பி என்ற இரு நபர்களுக்கு 3:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பிக்கு கிடைக்கும் தொகை. மொத்தமாக அமௌண்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 600 ரூபாய். ஏவுக்கும் பிக்கும் 3:5. அப்போ 3 5 கூட்டினோன்னா 8/8 இன்ட்டு அவங்க கேட்குறது யாருக்கு கேட்குறாங்கன்னா பிக்கு எவ்வளோ அமௌண்ட் தராங்கன்னா 5 பங்கு. ஸோ இன்ட்டு 5. பாருங்கள், 1 8 7 8 56, மீதி 4 5 8 40. அப்போ 75 இன்ட்டு 5. 75 5 பெருக்கணுன்னா 5 25 375. அப்போ பி கிடைக்கக்கூடிய தொகை ரூபாய் 375. புரியுதுங்களாமா? ஸோ ரேஷியோ யூஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்க. நம்ம சிலபஸில் சொல்லும்போதே சொல்லியிருந்தோம் இல்லையா, ரேஷியோ டாப்பிக்லாம் நிச்சயமாக கொஷின் கேட்குறாங்க. அடுத்ததாக தீர்வு காண்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஷின் பாருங்கள். ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அசமன்பாடுகளை வச்சு பெருசாக அந்த மாடலஸை வச்சு பெருசாக கொஷின்ஸ் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. 11th ஸ்டாண்டர்டில் இது பேஸ் பண்ணி வரும். இப்போ இதில் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி தான். இந்த +7 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா -7. கரெக்டாக? 16ல் 7 போயிடுச்சுன்னா 9. இந்த பெருக்கல்ல இருக்கிற 3 இங்கே கொண்டு வந்தீங்கன்னா வகுத்தல். அப்போ அடிச்சிங்க அப்படின்னா 3. ஸோ இப்போ நம்மக்கிட்ட என்ன கிடைக்குதுன்னா மாடுலஸ் x-2 = 3ன்னு கிடைக்குது. இந்த மாடுலஸை பொறுத்த வரைக்கும் சிம்பிளான ஐடியா என்ன அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆன்சர் எடுக்கலாம். எப்படின்னா x-2 = 3ன்னு ஒரு ஆன்சர் எடுக்கலாம், x-2 = -3ன்னு ஒரு ஆன்சர் எடுக்கலாம். இதுதான் கான்செப்ட். இது தெரிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிச்சு. ஏன்னா இந்த மாடுலஸ் இருக்கும்போது சில நேரம் கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. வெறும் x-2 இருந்தால் பிரச்சனையே கிடையாது. நம்ம என்ன அந்த -2 அந்த பக்கம் அமைச்சு வேலையை முடிச்சுட்டு இருப்போம். மாடுலஸ் இருக்கிறதால அந்த மாடுலஸை கேன்சல் பண்ணணும்னா எடுக்கணும்னா +3ன்னு ஒரு ஆன்சர் எடுக்கணும், -3ன்னு ஒரு ஆன்சர் எடுக்கணும். இப்போ பாருங்கள், -2 அந்த பக்கம் வந்துருச்சுன்னா +2. அப்போ 3 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா 5. -2 அங்கே வந்துச்சுன்னா +2, -3 +2ன்னும் போது -1. ஸோ என்னென்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 5 -1 எங்கே இருக்குது? தோ ஆப்ஷன் ஏ, -1, 5. இவ்வளோ தான். சரிங்களாம்மா? ஓகேவா? அந்த மாடல்ஸ் இருக்கிறதால இந்த விஷயத்தை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக 113. கீழ் உள்ள எண்களில் எது முடிவுறா எண் ஆகும்? முடிவுறா எண் முடியாமல் போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. இதை நீங்கள் வகுத்து பார்த்தெல்லாம் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ 20ஆலையோ 256ஆலையோ வகுக்கணும் அப்படின்னா என்னைக்கு முடியறது? அதனால் இதை சொல்கிறதுக்கான ஒரு ஈஸியான வழி என்ன? முடிவுறா எண் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பையில் கீழே 3 7 11 13 இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் வருதுன்னா இது வரைக்கும் தெரிஞ்சாலே போதும். நிறைய நம்பர்ஸ் சொல்லலாம், நம்ம பேசிக்காக இதை தெரிஞ்சிருந்தால் போதும். 3 7 11 13 இந்த நம்பர்ஸில் ஏதாவது ஒன்றோ இல்லை அதுக்கு மேலேயோ வருது. 3 7 கூட வரலாம், இல்லை வெறும் 3 மட்டும் வரலாம். அந்த மாதிரி இதில் ஏதாவது ஒரு நம்பர் பையில் வருதுன்னா கூட அது முடியாமல் போய்கிட்டே இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போது அப்போ அவங்க எது முடிவுறா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டினாமினேட்டரில் இருக்கிற நம்பரில் எங்கேயாவது இந்த நம்பர் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா போதும். 20ன்னு கொடுத்துருக்காங்களே சார்னா பிரித்து பார்க்கணும். 20 எப்படி பிரிக்கலாம்? 4 5 20. மறுபடியும் 4 எப்படி பிரிக்கலாம்? 2 4 பகா எண்களாக பிரிச்சிடணும். சரியா? அப்போ 2 2 5 தான் இருக்குது. நாம் சொன்னதில் அந்த நம்பர் இல்லை. அப்போனா இந்த நம்பர் முடிஞ்சிடும். அவங்க கேட்குறது முடியாமல் போகிறது. இது இல்லை. 256. 256ன்றது 2 × 2 × 2ன்னு எழுதலாம். நம்ம கரெக்டுங்களாமா? எத்தனை வாட்டி எழுதினாலும் வெறும் 2 மட்டும்தான் வரும். நீங்கள் அப்படி தெரியல அப்படின்னா இந்த மாதிரி டானா போட்டு பிரித்து பார்த்துக்கலாம். ஸோ எல்லாமே வெறும் என்ன மட்டும்தான் வரும்னா 2 மட்டும்தான். ஸோ பையில் வெறும் 2 தான் இருக்குது. அப்போ இதுவும் முடிஞ்சிடும். நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் ஸ்டேஜில் முடிஞ்சிடும்னு அர்த்தம். அடுத்ததாக பாருங்கள், இங்கே கூட வரேன். 625. 625ன்றதையும் பார்த்தீங்க அப்படின்னா 5 × 5 × 5^4ன்னு வரும். 4 வாட்டி 5 வரும் வகுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா. அப்போ இதுலேயும் கீழே என்ன மட்டும்தான் வருதுன்னா 5 மட்டும்தான். ஸோ இதுவும் கிடையாது. ஏபிடி கிடையாது. அப்போ கண்டிப்பாக இதுதான் ஆன்சராக இருக்குன்னா சி தான். அப்போ இங்கே கீழே அந்த நம்பர் வருமா சார்? ஆமாம் வரும். இங்கே பாருங்கள், செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். 375 5ஆல் வகுத்தேன்னா 7 5 35, மீதி 2 5 25. மறுபடியும் 5ஆம் வாய்ப்பாட்டில் பண்ணேன்னா 1 5 5, மீதி 2 5 25. மறுபடியும் 5ஆம் வாய்ப்பாட்டில் பண்ணேன்னா 3 5 5. பார்த்தீங்களா? அப்போ டிவைடில் இருக்கிற நம்பரை பிரித்தா என்ன கிடைக்குது? 3 கிடைக்குது. அப்போ இதை வகுத்துட்டே போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் என்ன ஆகும் அப்படின்னா போய்கிட்டே தான் இருக்குமே தவிர முடியாது. அப்போ அவங்க இதுதான் கேட்குறாங்க, எது முடிவுறா என்னன்ட்டு. ஸோ ஆப்ஷன் சி 19/375. ஓகேவா? அடுத்ததாக 10 வருடங்களுக்கு முன் அம்மாவின் வயது மகளின் வயதை போல 12 மடங்கு மற்றும் 10 வருடங்களுக்கு பிறகு மகளின் வயது தாயின் வயது 2 மடங்கு எனில் தற்போது தாய் மற்றும் மகளின் வயது. இப்போ இங்கே பாருங்கள், நம்ம ஆப்ஷன் வந்து பண்ணுறது தான் ஈஸி. 10 வருஷத்துக்கு முதல் வரி நான் இங்கேருந்து எடுத்துக்கிறேன். 10 வருடங்களுக்கு முன்பு. அப்போ ஃபஸ்ட் ஆன்சருக்கு வரேன்.
10 வருஷத்துக்கு முன்னாடினா இப்போ 30னா 10 வருஷத்துக்கு முன்னாடி 20, இப்போ 10னா 10 வருஷத்துக்கு முன்னாடி 0. மேத்ஸை பொறுத்த வரைக்கும் ஏஜ் ப்ராப்ளமில் 0ன்னு ஒரு வயசு கிடையாது. 0னே ஒரு வயசு கிடையாது, பிறந்தாலே வயசு தொடங்கிடுது. அப்போ 0ன்னு ஒரு வயசு கிடையாது. அப்போ இது நம்ம எதுவுமே அடுத்தது பண்ண முடியாது, மடங்கு அதெல்லாம் போகவே வேண்டாம், இது கிடையாது. இங்கே வருவோம். 32 10 வருஷத்துக்கு முன்னாடி 22, இவங்களுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி 12ல் 10 போயிடுச்சுன்னா 2. இப்போ எத்தனை மடங்காக இருக்கணும்னு சொன்னாங்க? 12 மடங்கு. 2 12 பேருக்குன்னா 22 வருமா? 12 24 தான் வரும். இதுவும் ஆன்சர் கிடையாது. புரியுதா? கொஷினை முழுசாக முடிக்காமே நம்ம முடிவு பண்ணலாம். அடுத்ததா இங்கே வருவோம். ஆப்ஷன் சி 34 10 10 வருஷத்துக்கு முன்னாடி 34ல் 10 போயிடுச்சுன்னா 24, 10 வருஷத்துக்கு முன்னாடி 10ல் 10 போயிடுச்சுன்னா 0. இப்போ தான் சொன்னோம், வயசில் 0ன்னு ஒன்று கிடையாது, கணக்கெடுத்து எதுவுமே பண்ண முடியாது, முடிஞ்சிச்சு. ஏபிசி கிடையாதுன்ட்டோம். கண்டிப்பாக எது ஆன்சராக இருக்கும்னா டி தான். செக் பண்ணுறோமா? 34 10 வருஷத்துக்கு முன்னாடி 24, 12 10 வருஷத்துக்கு முன்னாடி 2, 12 24, 12 மடங்குன்னு சொன்னாங்கல்ல, கரெக்டாக வருது. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம், இப்போ 34னா 10 வருஷத்துக்கு அப்புறம் 44, இப்போ 12னா 10 வருஷத்துக்கு அப்புறம் 22, 2 மடங்குன்னு சொன்னாங்க. 22 × 2 44, கரெக்டாக வருது பாருங்கள். சரியா? நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு 3 ஆன்சர் கிடையாதுன்னு சொல்லிட்டோம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவசியமே இல்லை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்ததாக, ஒரு கனச்செவ்வகத்தின் கன அளவு 990 சென்டிமீட்டர் கியூப், அதன் அடிப்பரப்பு 33 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் உயரம். ஒன்றுமே இல்லைம்மா, கனச்செவ்வகத்துடைய கன அளவு கொடுத்துட்டாங்க, எல்பிஹெச். இதுதான் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 990. அடிப்பரப்புன்னா எல்லும் பியும், இதை தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 33. அப்போ இங்கே பெருக்கல் இருக்கிற 33 ஈக்குவல்ட்டு இந்த பக்கம் வருது அப்படின்னா வகுத்தல். 33 3 33 99, இந்த 0 அப்படியே போட்டுக்கிறோம். அப்போ ஹெச் ஈக்குவல்ட்டு 30 சென்டிமீட்டர். யூனிட்லாம் கொஞ்சம் கவனமாக போடுங்க, சரியா? சென்டிமீட்டர். சரியா? அடுத்தது 116. பின்வரும் விகிதங்கள் எது விகித சமமாகும்? இந்த கொஸ்டினில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க எதுவுமே விகித சமமாக கொடுக்கல. அதனால் இதுக்கும் ஆன்சர் கொடுக்கும்போது என்ன போட்டாங்கன்னா, ஸ்டார் போட்டு எந்த ஆன்சர் போட்டாலும் கரெக்டுன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன ஐடியான்னு மட்டும் சொல்லிடுறேன். விகித சமம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் நடுவில் இருக்கிற 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய ஆன்சருக்கு ஈக்குவலாக இருக்கணும். அதுதான் விகித சமம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 1 1 9 2 18, ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும். நடுவில் இருக்கிற 2த்தையும் பண்ணிங்கன்னா 1 1 3 8 24, 2 ஈக்குவலாக வரல. அப்போ இது விகித சமம் கிடையாது. இங்கே அதே மாதிரி பாருங்கள், இது 2த்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 125ன்றதால கீழே என்ன வந்துடும் அப்படின்னா 250 500ன்னு வந்துடும். இங்கே 5ஐயும் 16ஐயும் பெருக்குனிங்கன்னா கீழே என்ன வந்துடும் அப்படின்னா 80ன்னு வந்துடும். இதுவும் ஈக்குவலாக இல்லை. அப்போ இதுவும் விகித சமம் கிடையாது. அதே மாதிரி தான் சி பார்த்தீங்க அப்படின்னா 1ஐயும் 1/10 1/10,000 அப்படின்னா 1, இங்கே ஒரு 4 0, 5 0 வந்துடும். இது 2த்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பையில் 4 0 தான் வருது. இதுவும் கிடையாது. இது 2த்தையும் மல்டிப்ளை பண்ணி இது 2த்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு ஈக்குவலாக வரல. ஸோ எந்த ஆன்சருமே விகித சமத்தில் வரல. ஏதாவது ஒன்று ஈக்குவலாக வந்துருந்துச்சுன்னா அதை நம்ம ஆன்சராக சொல்லியிருக்கலாம். அப்படி 4 ஆப்ஷனுமே அவங்க வராத மாதிரி கொடுத்துருக்காங்கன்றதால அது எதை கொடுத்துருந்தாலும் மார்க் போடுற மாதிரி சொல்லிட்டாங்க. சரியா? அடுத்ததாக, ஒரு தடகள வீரர் 1 கிலோமீட்டர் கடக்க வட்ட ஓடுபாதையை 5 முறை சுற்றி வர வேண்டுமெனில் வட்ட ஓடுபாதையின் ஆரம் என்ன? இப்போ இதில் பாருங்கள், ஒரு வட்ட ஓடுபாதையை 5 முறை சுற்றி வந்தால் 1 கிலோமீட்டரை கடந்ததாக கணக்காம். இப்போ இங்கே என்ன அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓகே, டிஸ்டன்ஸ் கவர்டு எவ்வளோ தொலைவு கடந்தாங்க அப்படிங்கிறது அந்த நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் எவ்வளோ சுற்றுனாங்களோ அது இன்ட்டு அதனோட சுற்றளவு, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். இது ஒரு சின்ன ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கடந்த தொலைவு ஈக்குவல் டு சுற்றளவு இன்ட்டு கடந்த அந்த சுற்றுகளின் எண்ணிக்கை என்னங்கிறது. சரியா? அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 1 கிலோமீட்டர். நம்ம அவங்க ஆன்சர் கொடுக்கும்போது மீட்டரில் கொடுத்துருக்காங்கனால மீட்டராக மாற்றிக்கலாம். 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 1000 மீட்டர். அப்போ 1000 ஈக்குவல் டு என்னங்கிறது தான் எத்தனை சுற்றுனாங்கன்றது 5 முறை. அப்போ 5 இன்ட்டு சுற்றளவுக்கான ஃபார்முலா 2πr. கரெக்டாக? அவங்க கேட்குறது R தான் கேட்குறாங்க. இப்போ மீதி எல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். I2 10, இந்த பக்கம் வந்தால் டிவைடில் 10 வரும், 0 0 கேன்சல் ஆகிடும். மல்டிப்ளை இருக்கிற பை இங்கே வந்தால் டிவைடில் வந்துடும். அப்போ டிவைடில் பை. அப்போ அப்படின்னா மேலே 100 கீழே பை. ஸோ ஆன்சர் 100/π மீட்டர். இதற்கு பாருங்கள், ஆப்ஷன் பி 100/π. சரிங்களா? அடுத்ததாக 118. ஒரு எல்இடி தொலைக்காட்சியின் விற்பனை விலையானது அதன் அடக்க விலையை போன்று 7/4 மடங்கு எனில் லாப சதவீதம். இது ஒன்றும் இல்லை பாருங்கள், 7/4 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க விற்பனை விலை. நான் முதல்ல அடக்க விலையை எடுத்துக்கலாம். நம்ம அடக்க விலை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா 100ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா அவங்க அடக்க விலை பற்றி எதுவும் சொல்லலை. அப்படி சொல்லாதப்போ நீங்கள் 100ன்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு ஆன்சர் போடுறது ஈஸி. ஏன்னு சொல்கிறேன் பாருங்களேன். அடக்க விலை 100, விற்பனை விலை எது மாதிரி 7/4 மடங்காம். அப்போ 7/4னா இன்ட்டு 7/4 அப்படின்னு பாருங்கள். ஒரு நாள் 4, 25 நாள் 100.
அப்போ 25யும் 7யும் பெருக்கிறேன் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 175. அதாவது இதுதான் வந்து விற்பனை விலை. அதாவது நான் ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கினேம்மா, 175 ரூபாய்க்கு விற்றுருக்கேன். அப்போது எனக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் லாபம் கிடச்சிருக்குன்னா 75% லாபம் கிடச்சிருக்கு. எப்படி 75% டைரெக்டாக சொல்லிடுறோம்னா, அதனால தான் அடக்க விலை நம்ம என்னென்னு எடுத்தோம்னா 100ன்னு எடுத்தோம். ஒருவேளை அடக்க விலையை 100 எடுக்காமல் வேறு ஏதாவது எடுத்திருந்தோம் அப்படின்னா இங்கே என்ன செம்ம எக்ஸ்டெண்ட் ஆகும். இன்னும் 2-3 ஸ்டெப்பு போட்டுட்டு அதெல்லாம் கேன்சல் பண்ணி அதுக்கப்புறம் சொல்லணும். 100ன்னு எடுக்கும்போது ஈஸி பாருங்கள். 100 ரூபாய்க்கு வாங்கி 175 ரூபாய்க்கு விற்றுருக்கேன் அப்படின்னும் போது டைரெக்டாக சொல்லிடலாம். பெர்சன்டேஜ் எதை பேஸ் பண்ணதுன்னா 100 பேஸ் பண்ணது. ஸோ ஆன்சர் 75%. இது ஆப்ஷன் சி. சரியா? அடுத்து 119. ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், இரண்டாவது 1 மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும், மூன்றாவது மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது. தொடக்கத்தில் அதன் எண்ணிக்கை 10,000 இருந்தது எனில் 3 மணி நேரத்திற்கு பிறகு அதன் எண்ணிக்கையை காண்க. இப்போ இதில் பாருங்கள், இது நம்ம ஆன்சரில் இந்த அவங்க சொன்ன விஷயத்துலேருந்தே வருவோமே. முதல்ல அதனுடைய எண்ணிக்கை எவ்வளோவா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா 10,000. முதல்ல 10,000 பாக்டீரியா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்னவாயிருக்கு அப்படின்னா 5% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ 10,000ல் 5%. 10,000ல் 10%ன்னா 1000. 5%ன்னா அதில் பாதி 500. வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அதாவது அதிகமாகிருக்கு. ஸோ 10,500. அப்புறம் என்னவாயிருக்கு அப்படின்னா செகண்ட் ஹவரில் 3% குறைஞ்சிருக்கு. டிக்ரீசஸ் 8%. டிக்ரீசஸ் பை 8% இன் செகண்ட் ஹவர். செகண்ட் ஹவரில் 8% குறைஞ்சிருக்கு. அப்போ இந்த 10,500ல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 8% கண்டுபிடிக்கணும். 10,500ல் 1%னா 105. ஏற்கனவே இந்த பெர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறதுலாம் முன்னாடி வீடியோஸில் சொல்லியிருக்கோம். 105. அப்போ 8% அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 840. கரெக்டாக? இங்கே குறையுது, அதனால் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் பண்ணுறோம். ஸோ 10,500லேருந்து 840 மைனஸ் பண்ணோன்னா 9,660. ரைட்டா? மூன்றாவதில் மறுபடியும் 10% வளர்ச்சி அடையுது. இந்த 9,660ல் 10% வளர்ச்சினா 0 போயிடும். 966 என்னவாகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 10,626 தான் நம்மளோட ஆன்சர். அவங்க ஆன்சரில் சின்ன சின்ன வித்தியாசம் வச்சுருக்காங்க பாருங்கள். 500, 600, 400. சரிங்களா? கவனமாக போடணும். ஸோ 10,666 ஆப்ஷன் பி. சரியா? அடுத்ததாக இந்த கொஸ்டின் பேப்பருடைய கடைசி கேள்வி. ரகு ஒரு நாற்காலியை ரூபாய் 3000க்கு வாங்குகிறார். அந்நாற்காலியின் விலையில் ரூபாய் 300 தள்ளுபடி செய்த பின் 500 லாபம் பெறுகிறார் எனில் நாற்காலியின் குறித்த விலை. 300 ரூபாய்க்கு வாங்குறாருங்களாமா, விற்கிற விலையில் 300 ரூபா தள்ளுபடி கொடுக்குறார். அப்பையும் அவருக்கு என்னவாகுதுன்னா 500 ரூபா லாபம் கிடைக்குதான். அப்படின்னா குறித்த விலை என்னன்னு கேட்குறாங்க. ஒரு பேஜுக்கு நம்ம ஆப்ஷன்லேருந்து வருவோமே. 3,600 குறித்த விலை. 300 ரூபா தள்ளுபடி தந்துடுறாருனா எவ்வளோக்கு விற்பார்? 3,300. வாங்கினது 3000க்கு. லாபம் எவ்வளோ வருதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 500 ரூபா. ஆனால் இங்கே லாபம் எவ்வளோ வருது? 300 ரூபா தான். இது கிடையாது. 4,800ல் 300 ரூபா தள்ளுபடி தராருன்னா 4,500 ஆகுது. வாங்கினது 3000, விற்றது 4,500 கணக்காகுது. அப்போ 1,500 ரூபா லாபம் வருது. இதுவும் கிடையாது. ஆப்ஷன் சி 3,800 பாருங்கள். 3,800ன்னு குறிச்சிருந்தாருன்னா 300 ரூபா தள்ளுபடி தராரு. அப்போ எவ்வளோக்கு விற்றுருப்பாருன்னா 3,500 ரூபாய்க்கு விற்றுருப்பார். கரெக்டாக? 3000 ரூபாய்க்கு வாங்கினார், 3,500 ரூபாய்க்கு விற்கிறாரு, 500 ரூபா லாபம் கிடைக்குது. அவங்க இதை தான் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப் ₹500 ஆஃபர் மேக்கிங் டிஸ்கவுண்ட் ஆஃப் ₹300ன்னு. ஸோ ஆன்சர் ₹3,800. 3,800 ரூபான்றது அவருடைய குறித்த விலை. குறித்த விலைனா அந்த பொருளுக்கு மேலே என்ன விலை குறிக்கிறாங்களோ அது. சரிங்களா? இதோட இந்த கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் கீ முடியுதுமா. அடுத்த ஆஃப்டர்நூன் நடந்த கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் கீயை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.